நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு என்ற மனிதனை குறித்து வேதத்தில் விதமாய் போடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவருடைய பண்புகளில் ஒன்று தன்னுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிப்பது. என்னை ஆசீர்வதிக்க யாருமே இல்லை என்று கலங்கிய நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்பு தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை மனதார ஆசீர்வதிப்பதை தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று போடப்பட்டிருக்கு. மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே அவர் ஆபிரகாமை விதமாய் ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களிலே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன் என்று சொல்லி போராடி யாக்கோபிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 14 வசனங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை அடிக்கொண்டே போகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகி உன் மிருகஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாக எழும்ப உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஆசீர்வதித்து கொண்டே போகிறார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். தொடர்ந்து ஆசீர்வதிச்சிட்டே போகிறார் அந்த வசனங்களில். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்.
ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கட்டளை கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லியெல்லாம் தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய திருவுள்ள சத்தம். ஆகாய் 2:19 நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து மோட்சத்திற்கு செல்லும் முன்பதாக செய்த கடைசி செயலை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஈசாக்கியும் அவ்விதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். அவன் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தானாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போஸ்தலர் 10:34, கலாத்தியர் 2:6, ரோமர் 2:11, 3 வேத பகுதியில் விதமாய் சொல்கிறது. ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 4-6 வசனத்திலே, மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி ஈசாக்கு ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், இன்று மாறாத ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ஆண்டுடைய கரத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் என்ன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் ஈசாக்குக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணுகின்ற பழக்கம் இருந்தது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிர இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதம் 105:2 சொல்கிறது, கர்த்தருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி. அவரை தியானிக்கிறோமா? வேத வசனங்களை தியானிக்கிறோமா? அவர் செய்த அதிசயங்களை நாம் தியானிக்கிறோமா? சற்று நம்ம இது நிதானிப்போம். ஆதியாகமம் 24:67 சொல்கிறது, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி பாருங்கள், தன் மனைவியை அவன் நேசித்தான். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அது மாத்திரமல்ல, தன் தாய் மறைந்த துக்கம் மனைவின் மூலமாக ஆறுதல் பெற ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். ஒருவேளை யாராகிலும் அன்பானவர்கள் இழந்தது நிமித்தமாக, அந்த இழப்பின் நிமித்தமாக, மரணத்தின் மூலமாக அவர்கள் இழந்தது நிமித்தமாக வேதனையோடு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை ஆண்டவர் ஆறுதல் படுத்துவார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவரா? அவர் சகல விதமான ஆறுதலின் தேவன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாம்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 94:19 என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மலை பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே நம்முடைய ஆண்டவர் அருமை இரட்சகர் சொன்னார், மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி. 2 கொரிந்தியர் 7:6 சொல்கிற சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லி. ஏசாயா 61:2 சொல்கிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்ய இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி. ரூத் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். மாறாள்
என்னை நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழையுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொன்ன மாறாள் என்ற நகோமி தன் 2 பிள்ளைகளையும் இழந்தாள், அருமை கணவனை இழந்தாள். அவளுக்கு அவளுடைய பேரன் மூலமாக ஆண்டவர் ஆறுதலை கட்டளையிடுகிறார். ரூத் 4ஆம் அதிகாரம் 13-16 வசனங்கள் அவ்விதமாய் சொல்லுகிறது. நீங்களும் உங்களுக்கு அன்பானவர்களை மரணத்தின் மூலமாக இழந்ததினால் கலங்கி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தேவையான ஆறுதலை ஆண்டவர் தருவார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, குழந்தை பாக்கியனும் ஆசீர்வாதத்துக்காய் காத்திருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள் என்று. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை பாக்கியன் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கணவரெல்லாம் உங்கள் மனைவிக்காக ஜெபியுங்கள். ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டு அவன் மனைவிக்கு உதவி செய்த ஆண்டவர் உங்கள் மனைவியும் கற்பந்தரிக்கும்படி அவர் கிருபை செய்வார். ஆகவே உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். சங்கீதம் 127:4 சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார், குழந்தை செல்வத்தை அருளி செய்வார். நெடுங்காலம் காத்திருந்து இறுதி இழைத்து போன உங்களுக்கு குழந்தை பாக்கியான விரும்பின வருகின்ற ஜீவ விருட்சம் என்ற நன்மையை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஈசாக்கு தன் மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தான் என்று போட்டிருக்கிறது. உங்கள் மனைவியோடு நீங்கள் நெருக்கமான உறவுகளை வைத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழியில் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்த பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக என்று சொல்கிறது. ஈசாக்கு போல மனைவியோடு கடைசி மட்டும் நெருக்கமான ஒரு உறவோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 26:19-22 ஈசாக்கிடம் காணப்பட்ட ஒரு நல்ல குணத்தை பற்றி சொல்லுகிறது. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினதினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபாத் என்று பெயரிட்டான். ஈசாக்கிடம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு குவாலிட்டி, விட்டு கொடுக்கும் ஒரு நல்ல மனப்பான்மை காணப்பட்டது. விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. இந்த வேத பகுதி, அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 19-22 வேத வசனம் உள்ள அந்த வேத பகுதி மூலமாக அது நமக்கு தெளிவாய் தருகிறது. கடைசியாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஆண்டவர் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று அழைக்கப்படுகிறார். எபிரேயர் 12:29 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12:29 சொல்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி. அவரிடத்திலே நாம் பக்தியோடு மாத்திரமல்ல பயபக்தியோடு இருக்க வேண்டும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். நான் ஆண்டவரிடத்திலே பக்தியோடு மாத்திரமல்ல பயபக்தியோடும் ஈசாக்கை போல நடந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கியோட வாழ்க்கையிட காணப்பட்ட காரியங்களை தியானித்தோம். இதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படும் பொழுது ஈசாக்கு பெற்ற 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் திட்டமும் தெளிவாய் நாமும் பெற முடியும். நாம் ஜெபிக்கலாம். இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து இறங்கும்படி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, ஈசாக்கே ஆசீர்வதித்த தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, மாறாத தேவன். அதே ஆசீர்வாதத்தை எங்கள் மீதும் பொழிந்தள்ளும்படி ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர், நிச்சயமுள்ளவராக இருக்கிறீர், சித்தமுள்ளவராக இருக்கிறீர். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்டிருக்கான் நான் முதலாவது ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். உடைய காயப்பட்ட கரங்களை நீட்டும், எங்களுக்காக அடிக்கப்பட்ட முடிய கரங்களை நீட்டும், ஆணிகள் கடாவப்பட்ட முடிய கரங்களை நீட்டும். உடைய பிள்ளைகளை தொட்டரலும் 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 பரிபூர்ண சுகத்தை கொடுத்தரலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு. தீராத வயிற்று வலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால நீங்கும் போகும்படி கட்டளையிடுகிறேன். கட்டிகள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. சிறுநீரக கற்கள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்போடு எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டோட ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சியின் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ அது எதுவாக அமையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.